இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, மோதலும் காதல் விக்கிர வேதாத்தோட கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கோம். வரும்போது பொக்கே வாங்கிட்டு சொன்னாங்க. பொக்கே வாங்கிட்டு வர காசை செலவு பண்ணிட்டேன். அதனால ஒரு ஒரு சிங்கிள் பூவோட நம்ம போறோம். அடடா, கொடுத்த காசு குவார்டர் வாங்கி அடிச்சிட்டனே. இப்போ பொக்கேக்கு என்ன பண்றது? எதுக்குன்னா நீ கல்யாணம் கூப்பிட்டுருக்காங்க, இன்வைட் பண்ணிருக்காங்க. நம்ம அந்த கல்யாணம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சேனல்ல இருந்து வர சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க நீங்க கூப்பிட்டீங்க கல்யாணத்துக்கு. சாப்பாடு போட மாட்டேங்கிறீங்க. நீங்க கூப்பிட்டீங்கன்னு வந்தேன் எவ்வளவு தூரம். பாத்துருப்பீங்க அந்த டான்ஸ் மூமெண்ட்டுக்கு அப்புறம் இப்ப எப்படி இருக்காங்க. ஆமோட ஃபேன்ஸ் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. தலைவர் ஒரு கேமோட தான் நான் வந்தேன். நான் வந்தது ஒரு கேம் கொண்டு ஜாலியா கொண்டு வரலாம். அதுல 2 கண்ணாடி போட்டு பிளாக் கண்ணாடி வந்து யாராச்சும் இவங்க ஃபன் பண்றது, ஒயிட் கண்ணாடி வந்து இவங்க ஃபன் பண்ணது, இப்படிதான் வச்சுதான் நான் கொண்டு வந்தேன். ஆனா அந்த 2 கண்ணாடியை தலையை வாங்கி போய் ஃபன் பண்ணி விட்டாரு. அந்த கண்ணாடி மாதிரி நம்ம ஒண்ணு பேசணும்ல, அந்த ஒயிட் கண்ணாடி இந்த மாதிரி கண்ணாடியை பத்தி ஏன் கேக்குறீங்க? அவனோ ஆட்டையை போட்டு போயிட்டான் காண ரூம்ல. நான் எடுக்கல. ஆனா ஐயோ இது உண்மையில அவார்டா கொடுக்குறாங்க. இப்படி ஆக்ட் பண்றியா? ஓகே கண்ணாடி விடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு யாராச்சும் தட்டேட் நடந்திருக்கா? நீங்க யாராச்சும் ஃபன் பண்ணி உங்களை யாராச்சும் ஃபன் பண்ணி அது மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா? இப்ப நடந்ததுல உங்களை ஃபன் பண்ணது இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. ஏர்போர்ட் போகும்போது ஒரு ஏர் ஹோஸ்டஸ் பார்த்தாங்க, ஸ்மைல் பண்ணாங்க. நான் ஏர் ஹோஸ்டஸ் எப்பயுமே பேசஞ்சர் ஸ்மைல் பண்ணுவாங்க, நானும் விட்டேன். அதுக்கப்புறம் ஆக்சுவலி என்னன்னா என் கூட இன்னொரு கோ ஆக்டர் வந்திருந்தாரு. அவர் வந்து மொட்டை ராஜேந்தர். சார் வந்து காஃபி கேட்டாரு. காஃபி கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம். நான் கேட்கறேன் சார், இருங்க சார் அப்படின்னு சொல்லி காஃபி கேட்டேன். அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல சார் காஃபி இல்ல, டீ தான் இருக்கு அப்படின்னா. அப்போ சார்ட்ட கேட்டு சார் சொன்னா நான் டீ குடிக்க மாட்டேன், காஃபி தான் குடிப்பேன் அப்படின்னா. சரி ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம், ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொருள் கேட்கணும், நம்ம எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். நான் வேற ஃபிளைங்ல இருக்கேன். சரி நான் கீழே இறங்கினோடனே வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னா, வேண்டானோடனே வாங்கி கொடுத்துடலாம். காசு இல்லைண்ணே, காசு இல்லையா? ஆனா 100 ரூபா தானே வச்சிருக்கேன். அப்புறம் எதுக்கு டீ குடிக்க கூட்டு வந்தேன்? ஆனா நான் 10 ரூபா டீ நாச்சு கூட்டு வந்தேன். பட் ஸ்டில் வந்து சரி ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மறுபடியும் ஒரு 2 டைம்ஸ் கேட்டேன். நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை சொல்லிட்டேன். என்ன சரியில்லை? அவ்வளோ நேரமா காஃபி போட்டு கொடுங்கன்னு சொன்னா யாரும் போட்டு கொடுக்கல, நானே போட்டு சாப்பிடுறேன். அதான் கரெக்டா லேண்ட் ஆகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி வந்து ஒரு கப் ஆஃப் காஃபி வந்து கொடுத்துட்டு போறாங்க. அது எப்படி? எனக்கு நான் தானே கேட்டேன், எனக்கு வந்து கொடுத்துட்டு போறாங்க. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, நான் உங்களை டிவில பாப்பேன், பட் எனக்கு என்ன பேருன்னு உங்க பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. ஐ யூஸ் டு see this is my coffee. சோ அவங்களோட பர்சனல் காஃபி எனக்கு கொடுத்தாங்க. ஓகே ஓகே ஓகே. சோ ஐ ஃபீல் என்ன சொல்ற, எனக்கு என்ன சந்தோஷம்னா அது நம்ம சார் முதலமைச்சர் சார் கேட்டாருன்னு சொல்லி அது ஒரு சந்தோஷம், கேட்டது கொடுத்துட்டோம் அப்படின்னு. இன்னொரு என்ன, அந்த வேர் ஹோஸ்டஸ் வந்து காம்ப்ளிமெண்ட் அவங்களோட நமக்கே காம்ப்ளிமெண்டா கொடுத்தாங்க. சோ ஐ ஃபீல் லைக் நைஸ். நான் ஒண்ணு கேட்டு நீங்க ஒண்ணு சொல்லிருக்கீங்க, ஆனா இதுல கொஞ்சம் புரியுது, எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட். நம்மள அந்த அளவுக்கு வந்து அவங்க நேசிக்கிறாங்க, விரும்புறாங்க. எப்படி நான் தமிழ்ல கொண்டு வந்து பாத்தீங்களா? சரி, விரும்புறாங்கிறதும் தமிழ் தான். தோத்துக்கிட்டே இருக்கீடா. சரி கல்யாண சீக்வன்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கு. சூப்பரா செட் பண்ணிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி சொல்றது, எங்க ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப அழகா சூப்பரா பேம்பரிங் பண்ணி நல்லா அழகா ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. நல்லா சிம்பிளா பண்ணிட்டோம். ஐயா நீங்க செமையா இருக்கீங்க. ஸ்டில் ஓகே, நல்லா இருக்கு, அருமையா இருக்கு உங்களுக்கு. சீரியஸா நீங்க அப்படியே யார் மாதிரி இருக்கீங்க தெரியுமா? அந்த சீமராஜ் அந்த கேரக்டர், அந்த அந்த மாதிரி போயிருக்கீங்க. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்துட்டு இருக்கு? வெரி பாசிட்டிவ், ரொம்ப நல்லா இருக்கு. விக்ரம் கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு சொல்லி எல்லாருமே பாசிட்டிவா சொல்றாங்க. வெரி ஹாப்பி பீயிங் பார்ட் ஆஃப் விஜய் டிவி அண்ட் வீனஸ் ப்ரொடக்ஷன். ஒரு சீரியலை கொண்டு போறதுங்கிறது ஒரு லைக் என்ன சொல்றது, நல்ல ஒரு டிஆர்பி கொண்டு வரது இட்ஸ் நாட் அ ஈஸி டாஸ்க். பட் அவங்க பண்றாங்க எல்லா ப்ராஜெக்ட்லயும். ஸோ வெரி ஹாப்பி அண்ட் பி அ பார்ட் ஆஃப் வீனஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் மோடலும் காதலும் ஃபீலிங் பிளெஸ்ட். ரொம்ப நன்றி. அடுத்த கட்டமா நாங்க ஒவ்வொருத்தரும் அப்படியே பாத்துக்கிட்டே வரோம். நீங்க அப்படியே நன்றி சொல்ல உனக்கு அந்த சாங் வருதுங்க பின்னாடி இருந்து அப்படியே லைவ் ஆகுது. சாப்பிட்டுங்க, அதை நான் உங்கள்ட்ட சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்தேன், சரி நீங்க ஆடிக்கிட்டீங்க, சரி நீங்க எப்படியே ரெஸ்ட் எடுப்பீங்க, அந்த கேப்ல சாப்பிடலாம்னு சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? அதுக்கு நான் அப்படியே செக் பண்ணிட்டு அப்படியே வரேன். இங்கே வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன், மறுபடியும் போய் பண்ணேன். என்ன பார்க்க லைட் கார்டு முடிக்கல, சீக்கிரம் டைம் ஆகுது சார்.
வாங்க வாங்க. வாடா அப்பள கூட என்ன தூள் மைசூர் பாக்கு வாங்கி வந்தியா? ஐயோ இப்பதான் அது குப்பையில போட சொல்றேன்டா. ஆனா எனக்கு நீங்க ஒரு தப்பு பண்றீங்க சார். என்ன தப்பு? நான் தப்பு. என்ன இன்ன வரைக்கும் நீங்க கல்யாணம் கூப்பிடல. ஏன் சொல்றேன் தெரியுமா சார்? ஒரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல போன வீடியோல என் பொண்ணுக்கு இத்தனை தகுதி வேணும்னு சொல்லி ஒரு கொடுத்தீங்க. அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வர சொல்லுங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லா தகுதிகளோட நான் திரும்பி வந்திருக்கானே நீங்க ரொம்ப ஏமாந்து நல்ல ஒரு பையன் விக்ரம் தரமான பையங்களுக்கு கிடைச்சது. என் பொண்ணுக்கு நல்ல பொண்ணை நல்லா பாத்துப்பாரு. அந்த ஒரு மாப்பிள்ளை நீங்க என்ன பண்றீங்க? வந்து குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வரணும், நல்லபடியா டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு அவங்கள வாழ்த்து கிளம்பி போயிட்டே இருக்கு. எப்படி இருக்கு சந்தனபுரத்துல மறுபடியும் நீங்க பெத்து விடுங்க. நான் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு மோண்டு பேண்டு அவன் வேற அவன் கூட ஓடி போயிடுவான். ஆனா போக ஒரு 2 கண்ணாடி இருக்கு. 2 கண்ணாடி வந்து ஒன்று சரி 3 காமெடி ஜோக் இல்ல இல்லையா? இந்த 2 கண்ணாடில வந்து ஒரு கண்ணாடி வந்து நீங்க யாருக்காச்சும் உங்களை யாராச்சும் பண் பண்ணு சொல்லிட்டு ஏமாத்திருப்பாங்க. அது இது நீங்க யாராச்சும் பண் பண்ணிருக்கீங்க. அது இது 2ல ஏதாச்சும் நடந்திருக்காங்க. ஃபன் பண்ணது என்னதான் நிறைய பேர் ஃபன் பண்ணிருக்காங்க. என்ன மாதிரிலாம் பண்ணிருக்காங்க? அது விக்ரம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இப்போ காவேரி ஒரு காட்சியில வந்து கொஞ்சம் அதாவது நான் வந்து கொஞ்சம் சட்டிலா பண்ண வேண்டிய விஷயத்த ரொம்ப ஓவரா பண்ணிருப்பேன். ஆனா அவங்க வந்து கரெக்டா பண்ணிருப்பாங்க. அப்புறம் தான் தெரியுது அவங்க ஆக்சுவலா இது வேணும்ட்டு அந்த மாதிரி பண்ண வச்சுங்க. அவங்களுக்கு தெரியும் முன்னாடி இப்பதான் பண்ணணும். பட் என்ன வச்சு ஒரு கேம் எல்லாம் சொல்லி அவங்க கேட்க மாட்டாங்க. இது தனியாள வேலை இல்ல, கூட்டு சதி. அப்ப இந்த ஒரு கேம் கண்ணாடி தான் நீங்க பண்ணதே இல்லையா? இல்ல பண்ணதே இல்ல. நம்மளுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல. நீங்க சொன்னதுனால இனிமே நான் கண்டிப்பா பண்ணது ரெடியா இருக்கு. பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. என்ன மனுஷன் சீர்லாம் கேக்குறீங்க. இங்க ஒரு மனுஷன் போஸோட நிக்கிறேன். அவனை பார்க்காம போயிட்டீங்களா மேம்? உங்களுக்கு நான் போன வீடியோல இருந்து இன்ன வரைக்கும் பிடிக்கவே முடியல மேம். இவ்வளவு ஃபாஸ்டா போய்கிட்டே இருக்கீங்களா மேம்? இந்த அவமானம் உனக்கு தேவையா? மேம் எப்படி மேம் போயிட்டு இருக்கு சீரியல்லாம்? சூப்பரா போயிட்டு இருக்கு. பாத்தீங்களா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பொண்ணு ரேதாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ரொம்ப நாள் கழிச்சு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இது நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து தான் இது காவேரி. அதனால ரசிச்சு பண்றேன். நம்ம ரசிச்சு பண்ற ஒரு அப்படியே வந்து கம்யூனிகேட் ஆகி அவங்களும் காவேரியும் ரொம்ப ரசிச்சு பாக்குறாங்க. நீங்க ஒரு குடத்தை எடுத்துக்கிட்டு ஒரு பண்ணுவீங்க பாத்தீங்களா எப்படி வாட்ச் பண்றேன்னு எடுத்து பண்ணீங்களா? அப்ப எல்லாம் பார்க்கும்போது ஆக்சுவலா ஒரு கேள்வி கேட்கிறேன். காவேரி எத்தனை குடம் தண்ணீர் கொண்டு வந்து எந்த கடவுளுக்கு ஊட்டினாள்? இது தெரியாதா? நீங்க வேற அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. இது என்ன எல்லாருக்கும் தெரிஞ்ச ஏன்னா 108 அந்த மாதிரிதான் மேம் இருக்கும். எல்லாம் பிளேயருக்குலாம் ஊற்றுவோம். 108 இருக்கும் இருக்கு மேம். அது பாதி எபிசோட பார்த்தோன்னே லோட் ஆகிட்டே இருந்துச்சு மேம். அதோட நானும் வந்து 108 அப்படியா? இல்ல அது அதுக்கப்புறம் பார்க்கல, கன்ஃபார்ம் தான் அது பார்த்ததுல. அதான் சொன்னேன் அங்கிருந்து உங்க பொண்ணு பாப்பாங்க அதெல்லாம் கட்டாதானே வருவாங்க. கடவுள் காப்பாத்துக்கு சீரியல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கும். சோ உங்களை யாராச்சும் ஃபன் பண்ணிருப்பாங்க, நீங்க யாராச்சும் ஃபன் பண்ணிருப்பீங்க. அது மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா? இப்ப எடுத்துக்காட்டு வந்து ஒருத்தவங்க வந்து மேம் நீங்களா சொல்லிட்டு வேற பேர் சொல்லிட்டு போயிருவாங்க. அந்த மாதிரிலாம் ஃபன் இருக்கும். உங்க நாங்கெல்லாம் வந்து உங்களை மாதிரி இந்த ஆங்கர்ஸா அறிமுகமானவங்க. அதுவும் இந்த சேட்டலைட் டெலிவிஷன் வந்து ஆரம்பிச்ச காலத்துல அப்ப ஒரு நாங்க 4-5 பேர் தான். அதனால எங்க பேரை மட்டும் கொஞ்சம் என்ன பண்ணது ஃபர்ஸ்ட் ஷோ சன் டிவில வந்து நான் வந்து ஆங்கர். இன்ஃபேக்ட் நான் தான் சன் டிவியோட ஃபர்ஸ்ட் நியூஸ் ரீடர். சன் டிவி செய்திகளுக்காக சுகுமாரன். மேம் சத்தியமா எனக்கு தெரியாது மேம். இப்போ சொல்லிதான் எனக்கு எத்தனை கலைஞர் இவ்வளவு இருக்கு. ஒண்ணு கூட வெளியே நான் நடிச்ச முதல் படம் சிவாஜி அப்படின்னு சொன்னாலும் எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க. அதான் முதல் படமா மேடம் அப்படின்னு இன்னி வரைக்கும் எல்லாரும் கேட்டே இருப்பாங்க. என்னம்மா இதெல்லாம்? ஒரு துண்டு விட்டு போடுமா இப்போ வந்துருவாங்க. யாரு? அவங்க மாமா. இப்போதைக்கு கரண்ட்ல எல்லாமே உங்களுக்கு அழகா போயிட்டு இருக்கு. இப்ப கல்யாண சீக்வன்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும்? கல்யாண சீக்வன்ஸ் ரொம்ப கலகலப்பாவும் சரி. இப்போ நான் வந்து அல்லிமாவும் இந்த பக்கம் போயிட்டு இருக்குன்னா காவேரியுடைய வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. டாம் அண்ட் ஜெர்ரி டைட்டில் வந்து இப்ப டாம் அண்ட் ஜெர்ரியை மறந்து கஜா காவேரிக்கு வந்துட்டு இருக்கு. மேம் சீரியஸா வருது. இப்போ உங்களோட ஆங்கர் கொஞ்சம் கொஞ்சமா வெளில வருது. அது உங்களுக்கு தெரியாம வருது. அழகா பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயோ
சொல்லவே மறந்துட்டனே. எங்க ஆளக்காரன் மண்டபத்துல எல்லாரையும் மீட் பண்ணிட்டோம். என்ன தேடிட்டு இருக்க? உன்னதான் தேடிட்டு இருக்கேன். என்னையா? ஆமா, என்ன விஷயம்? கல்யாணத்துக்கு ஒரு ட்ரீட் இல்ல, யாருமே அவரையும் பார்க்க. கல்யாணம் யாருக்கு? கல்யாணம் மாப்பிள்ளைக்கு. அப்பதான் விக்ரமா கேட்கணும். சரி, நீ வந்து விஷயத்த சொல்லு. அது நான் வந்து கல்யாணத்தை பார்க்கணும், அப்படியே ட்ரீட் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு கல்யாணத்தை பார்க்கணும், அதை பாரு. ஜோக்கா ஜோக்கா கல்யாணத்துக்கு வந்துட்டா வந்ததான் வந்த, கண்டிப்பா முடி வைக்க மாட்டா. இருந்தாலும் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு நிற்கும். நம்ம லைஃப்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு விஷயம் நடந்தது. இத வச்சுதான் நான் காலையில இருந்து மாட்டுல புடிச்சிட்டு இருக்கேன். என்ன கண்ணாடி தெரியுமா அது? நீ யாராச்சும் ஃபன் பண்ணிருப்ப, ஒன்ன யாராச்சும் ஃபன் பண்ணிருப்பாங்கல்ல, அது மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா? இது ஒன்ன ஃபன் பண்ணது, இது நீ யாராச்சும் ஃபன் பண்ண, அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிதான். ஒரு இடம் 2 இடமா இருந்தா நான் இருக்கும் 1000 இடத்துல வாங்கி தொலைஞ்சிருக்கேன் நானு. ஆக்சுவலி மக்களே பாத்தீங்கன்னா விநாயகர் இப்பதான் முடிஞ்சது. என்னோட ஜிம்ல வந்து எனக்கு வந்து சில பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஓகே ஓகே. நாங்கெல்லாம் கால் பண்ணி இந்த மாதிரி வந்து சரி ஓகே ஜிம் வரோம்னா நீ கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன டைமுக்கு நான் வந்துட்டேன். அப்புறமா கால் பண்ணி கேட்டா, டேய் இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி, நம்மளாம் லீவ் எடுத்துட்டோம், நீ வரமாட்டேன்னு நினைச்சேன், கரெக்டா வந்துட்டேன்னு எனக்கு ஆப்பு வச்சுட்டாங்க. நீ ஃபன் பண்ணதுக்கு நான் வச்ச சொல்றேன். அதே பசங்க அவன் வந்து ஒரு 2-3 நாள் முன்னாடி விநாயகர் சதுர்த்தி வச்சு பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி நாள் 6 o'clock 7 o'clock வரதெல்லாம் விட்டுட்டு ஒரு 10 o'clock மேல ஜிம் வந்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ் தான் வந்து ஒர்க் அவுட் பண்றாங்க, ஒர்க் அவுட் பண்ணவும் நல்லா இருக்கு அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன். இதுக்கே இப்படி ஓரமா வழியுது, தொடச்சுக்கோ. அதை நம்பி பசங்க என்ன பண்ணிருக்காங்களா, 10 o'clock மேல வந்து ஜிம்ல யாருமே இல்ல அப்பதான் வச்சா வந்திருப்பாங்க நினைச்சு அவங்க வந்து நான் ஃபன் பண்ணிருக்கேன். நான் வந்து அவங்க வச்சு இப்ப நான் ஒண்ணு சொல்ல வச்சாங்க, இப்ப என்னதான் நல்லா ஃபன் பண்ணிட்டேன். என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. கல்யாணத்துல எல்லாம் நிறைய ஒரு சம்பவம் பண்ணுவாங்கல்ல, மாப்பிள்ளைக்கு பெப்சில ஏதோ ஊத்தி கொடுத்தாரு. ஐ அம் வெரி குட் பாய். உன் கல்யாணம் பண்ணலாம்னு ஐடியால இருக்கேன். நீ என்ன விக்ரம் இருக்கும்போது எப்படி நடக்கும் அப்படி சொல்லி விக்ரமிக்கே ஆயிடுச்சு. அடுத்தது வேணா பாக்கலாம். அப்படி இருந்தா ஆபீஸ்ல ஏதாச்சும் கியூட்டா உனக்கு எதுவும்? நாங்களே ஒரு ஜென்ஸ் ஹாஸ்டல் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஒன்லி பாய்ஸ் நோ கேர்ள்ஸ். சப்போஸ் வந்தா நான் பாக்க மச்சான், நீங்க பாக்குறீங்களா? அதே நான் தான் பாப்பேன். வரலாம் ஆபீஸ்ல நான் தான் பாப்பேன். ரெண்டுமே எனக்கு தான். கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சோ விக்ரம் ஏதா முதலும் காதலும் ரீசனா கூட ஒரு ரெஸ்ட் ஷாப் போகும்போது அங்க இருக்கிற ஒருத்தர் கேட்டாரு, நீங்க வசந்த் தானே சார், ரொம்ப பிடிக்கும் சார், கை கொடுங்க சார். இந்த மாதிரி தான் சார் எனக்குலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அதெல்லாம் பக்கம் எனக்கு ஞாபகம் வருது. சோ மக்களோட மனசுல வந்து ரொம்ப டீப்பா போய் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் ஒரு ஆளை பார்க்க போறோம். இப்ப நான் வந்து டீட்டு கேட்ட மாதிரி வேற யாரும் இருப்பாங்கல்ல, கண்டிப்பாங்க அப்படியே போட்டு இப்படியே போனா நான் படிக்கல விழுந்துருவேன். போட்டு மக்களுக்கு மக்களே நம்ம சேனல் வீனஸ் சேனல்ல லைக் பண்ணுங்க. எல்லாமே என்னென்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணிட்டு உங்க வேலையை கடமையில பண்ணுங்க. பாய். சோகமா வந்து உட்காந்துருக்கீங்களா? என்ன பண்றது, மேரேஜ் ஆயிடுச்சு. அதே ஒரு ஏதாச்சும் ஒரு டயலாக் அது ஒண்ணுதான். ஆனா நீங்க டம்மி பீஸ் எனக்கு மட்டும் தான் தெரியும். டம்மி பீஸா? உங்க பேர் நான் பார்த்துருக்கேன், வீடியோவே வச்சு என் பேர் என்ன?